வசு, நீ ரொம்ப சாதாரணமா களி திங்க ஆசையா இருக்குன்னு சொல்லிட்ட. உனக்காக அர்ஜுன் தம்பி எவ்வளவு பெரிய ஏற்பாடுலாம் பண்ணிருக்குன்னு பாரு. ஆமாம்மா, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க பாரு, இனியா உலக்க குத்திட்டு இருக்கா. இந்திராணிய பாரு, அவங்க மசாலா அரைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்குமா. மீனாட்சி, என்ன மீனாட்சி இப்படி நறுக்கிட்டு இருக்க? வேற எப்படி நறுக்குறது? மீனாட்சி, நீட்டமா தான் நறுக்கணும். நீங்க இப்படிதாங்க நறுக்கணும். இது பிராய்லர் கோழி கிடையாது, நாட்டுக்கோழி. நீட்டமா நறுக்குனாதான் டேஸ்ட் சூப்பரா வரும். நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? எங்கேயோ கத்துக்கிட்டேன். சொன்னதை செய்மா. என்ன அதிகாரம் ரொம்ப பெருசா இருக்கு இப்போ? இல்லடி செல்லம், சும்மா சொன்னேன். உனக்கு எப்படி வருதோ அப்படி பண்ண. ஓகே. ஹலோ. ஏய், எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? வந்துட்டாங்களா? ஓகே ஓகே. டேக் கேர். அவங்கள நல்லா பாத்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்டுக்கோங்க, அது மொத்தத்தையும் கரெக்டா பண்ணிருங்க. ஓகே. என்னங்க ப்ராப்பரா எப்ரன்லாம் போட்டுட்டு வந்திருக்கீங்க? எந்த வேலையை பார்த்தாலும் அந்த வேலையில ஃபிக்ஸ் ஆயிரணும் மீனாட்சி. அப்பதான் அதுக்கேத்த மாதிரி மூடு செட் ஆகி நல்லா சூப்பரா சமைக்க முடியும். ஆமா, உங்களுக்கு சூப்பரா மூடு வரும். அன்னைக்கு சமைக்க போறேன்னு வீரப்பா பந்தா காட்டிக்கிட்டு கடைசியில ஜொமேட்டோல வாங்கி கொடுத்தீங்களே, அந்த மாதிரி இப்ப வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்காதீங்க. அது அன்னைக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதுக்காக எப்பவும் அதே மாதிரி ஆயிடுமா? இன்னைக்கு பார், சூப்பரா சமைக்கிறேன், நம்ம கலக்குறோம். பார்க்கலாம். சரி, நீ வேகமா நறுக்கு. ஏன் தம்பி, உங்க அனுபவத்துல நீங்க பேசாத மீட்டிங்கா, நீங்க செய்யாத வேலையா? இன்னைக்கு என்ன இப்படி கலிக்கின்ற நிலைமைக்கு ஆளாயிட்டீங்களா? ஆமா உத்தமன், பசுவோட நிறைவேறதா ஆசை. எனக்கு கூட ஒரு ஆசை இருக்கு தம்பி. இந்த வசூடைய பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அழகு குத்தி காவடி அடிக்க வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. டேய் உத்தமா, நேத்து உன் முகத்துல கரும்புளி செம்புளி குத்தி கழுத மேல அப்படியே ஊர்வலம் போற மாதிரி நான் கனவு கண்டேன்னா பாத்துக்கேன். இங்கதான் இருந்தீங்களா பாட்டி? நீங்க பூர்ண ஆயுசோட நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு வேண்டுதல் வைக்கலாமே பேசிட்டு இருந்து, வேற ஒண்ணும் இல்ல. நான் இங்கேயும் இருப்பேன் எங்கேயும் இருப்பேன். என்னடி புதினாவை கிட்ட ஏதோ கீரை கொடுத்துருக்காங்க, உங்க ஆளுங்க இப்படிதான் வேலை பாக்குறாங்க. வரேன். இதெல்லாம் வச்சு ஏன் தம்பி, கிண்டுறது தம்மா துண்டு களி, அதை நம்ம கிச்சன்ல வச்சே கிண்டி இருக்கலாமே. அப்ப கூட வசு மேடத்துடைய ஆசை நிறைவேறி இருக்கும்ல. இல்ல உத்தமன், கிட்டத்தட்ட 20 பேரு களி சாப்பிடணும். கிச்சன்ல எப்படி பண்ண முடியும் உத்தமன்? சரி தம்பி, அதுவும் சரிதான். ஃப்ராடுக்கு நல்ல வேலை தான் கொடுத்துருக்காங்க. அடியே இனியா, ராகியோட கொஞ்சம் அரிசியும் சேர்த்து நல்லா இடிக்கணும்டி, அப்பதான் களி நல்லா உருண்டையா வரும். பாட்டி சும்மா இரு, இப்ப ரொம்ப தேவையா இதெல்லாம்? ஆமா, அந்த கோண வைக்காரி சும்மாவே இருக்க மாட்டாடி. அவளுக்கு எல்லாரையும் ஒரு விதத்துல அப்படியே ஆட்டி வச்சுக்கிட்டே இருக்கணும். அவ கால் அப்படியே வலது பக்கம் ஆடிச்சுன்னு வச்சுக்கே, மத்தவங்க கால் நாலா பக்கமா ஆடணும்னு நினைப்பா. அடங்க அப்படாரி. அடியே, அவ சாகறதுக்குள்ள நம்மள சாகடிச்சிருவாடி. ஆமா பாட்டி. பாரு, கடைசி ஆசையா களி திங்கணுமா? களி, ஒரு தலைக்கறி, பாயா, ஈரல் மசாலா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும். பஞ்சத்துக்கு பிறந்தவன், சோத்துக்கே டக்கால்ட்டி அடிக்கிறவளுக்கு களி தானே கடைசி ஆசையா இருக்கும். ஏனாச்சோ, இப்பெல்லாம் இந்த வசுந்தரா போற போக்கே சரியில்லடி. இவளுக்காக நம்மள போய் மசாலா அரைக்க விட்டுட்டா பாத்தியா? எல்லாம் இந்த அர்ஜுன் மாமாவும் சேர்ந்து செய்யற வேலை மம்மி. அந்த வசுந்தரா தான் சாக போறான்னு கண்டதையும் திங்கணும்னு ஆசைப்படுறான்னு பார்த்தா இந்த அர்ஜுனும் அவ சொல்றதெல்லாம் கேட்டு தொலைறான். இது தெரிஞ்ச விஷயம் தானே மம்மி. ஏதோ கடைசி ஆசையா, அதுக்கு ஹோட்டல்ல வர வச்சு சாப்பிட வேண்டியதானே. இதுக்கு நம்ம உயிரை வாங்குறாங்க. இந்த கருமத்துக்கு தான் சொன்னேன் வாடி அமெரிக்கா போலான்னு. நீ என்ன கேட்டியா? இப்ப பாரு, உட்காந்து அம்மியில மசாலா அரைக்கிறேன். மம்மி, அப்புறம் நம்ம பயந்து போய் அமெரிக்கா போன மாதிரி ஆயிடும் மம்மி. அது மட்டும் இல்ல, நாம ஏமாந்த மாதிரி ஆயிடும். நாம இங்கே இருக்கணும் மம்மி. அந்த ஆனந்தோட நான் சேரணும். அதுதான் என் லட்சியம் மம்மி. அப்பா வராரு. ஐயோ, என்ன தடபுடலாம் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு? என்ன சமையல்? ஆமாண்டா தம்பி, இந்த களி கிண்டுறோம். களி
இந்த வீட்ல எதையாவது கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு பொழுது போகாது இல்ல. களியா? அர்ஜுன் சார் வீட்டுல எதுக்கு களி கிண்டணும்? உன் பொண்ணு பிச்சைக்காரி தானே, அவளுக்காக தான் கிண்டுறோம். என்னடா தம்பி தெரியாத மாதிரி கேக்குற? உன் பொண்ணு வசுக்காகத்தான் இவ்வளவு சித்திரவதைப்பட்டு இருக்கோம். உனக்கு ஒரு இளவும் புரியாதுடா. உன் பொண்ணுதான் இன்னும் 3 மாசத்துல போய் சேர போறாளே. அப்படியே தங்க தொட்டில தாலாட்டு பாடி வைர படுக்கையில படுத்து கிடந்தா பாரு. ஆசையா ஆசை, அது எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கணும்னு தோ இந்த அர்ஜுன் தம்பி வேற எங்களை போட்டு படாத பாடு படுத்துது. அச்சச்சோ. அக்காக்கு விஷயமே தெரியாதா? ஐயோ அக்கா. இல்ல இல்ல, உங்க அக்காவுக்கு விஷயம் தெரியுங்க, அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதுல்ல. என்ன சொல்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரே. ஏதாவது சொல்லி சமாளிமா. நீ வேற பேசாம இருடி. அது 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 வந்து உங்களுக்கு விஷயம் தெரியும், அக்காவுக்கும் விஷயம் தெரியும். ஆனா அக்காவுக்கு விஷயம் தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதான் அவங்க சொல்றாங்க. ரொம்ப குழப்பற நீ. நான் ரொம்ப குழப்பறேன்ல. நீங்க வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு பழைய பாட்டை கேட்கணும்னு சொன்னீங்கல்ல, அத ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாங்க போய் நான் எடுத்து தரேன். அதுக்கு என்ன இப்ப அவசரம்? ஐயோ, இப்பதாங்க அவசரம். ஏய் இருடி. என்னங்க, வாங்க வாங்க சாப்பிடலாம். ஐயோ, நான் சொல்றேன்ல துளசி. வாங்க. அட இரு. பாடா. என்ன துளசி? வாங்க. என்ன? அச்சோ விடு. என்ன துளசி? என்னங்க, அன்னைக்கு பழைய பாட்டு கேட்டுக்கிட்டே வெத்தலை பாக்க போடணும்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அதுக்கு என்ன? அதுக்கு தாங்க கூட்டிட்டு வந்தேன். வாங்க எடுத்து தரேன். எத? வாங்க சொல்றேன். வாங்க வாங்க உட்காருங்க. வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டே பாட்டு கேட்கணும்னு சொன்னீங்கல்ல, இருங்க நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். என்னாச்சு இவளுக்கு? என்னங்க, இந்தாங்க வெத்தலை பாக்கு, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சுண்ணாம்பெல்லாம் வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. அப்பா. மா, எல்லாம் ஓகேவா? ஓகே தான்ப்பா. ஆனா எதுக்கு இப்படி வெளியில வச்சு பண்ணணும்? எல்லாம் வசுக்காக தானம்மா. இனியா, எல்லாம் ரெடியா? இதோ ரெடி ஆயிட்டே இருக்கு. ஆயிடும். என்ன நீ எப்படி சொல்ற? டக்குன்னு ஃபாஸ்டா ரெடி பண்ணி வச்சிருக்க வேண்டாமா? சீக்கிரம் சீக்கிரம் ஃபாஸ்டா பண்ணு. பாட்டி. ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாட்டி? நீங்க போய் இனியாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? இல்ல தம்பி, அவளே ரொம்ப நல்லா தான் இடிச்சிட்டு இருக்கா. இல்ல பாட்டி, நீங்க போய் ஹெல்ப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல? இல்ல, எனக்கு அதெல்லாம் இடிக்க வராது தம்பி. என்ன பாட்டி, சின்ன வயசுல நிறைய களியெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க, அம்மா கூட இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க. இப்ப என்னன்னா அது வந்து சின்ன வயசுல. ரொம்ப சின்னதா இருக்கே. பண்ணுங்க இலக்கியா, ஹெல்ப் பண்ணு. நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இனியா, கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணு, டைம் இல்ல. சரிங்க சார். ரெடியாடா? எல்லாம் ரெடினே. ஒரு முழு கோழியை உரிச்சாச்சு. இன்னொரு கோழி இருக்கு, அதுக்கு 5 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் அதையும் கட் பண்ணிடுவேன். என்ன மினிட்ஸ்? ரெடி தானே? ரெடி தான். இந்த காதல் மன்னனை நம்பினான்னு வச்சுக்கேன், விளங்கிடும் வாழ்க்கை. பாட்டி, ஆனந்த குறை சொல்லாதீங்க. நீ இன்னும் திருந்தவே இல்லையாடி? எழுத்து. சாரி மீனாட்சி, கொஞ்சம் வேலை வாங்கிட்டோம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. பாத்து பண்ணுங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஓகே அத்தை. சாரி அத்தை, யுஎஸ்ல இருந்தீங்க, எப்படியோ இருந்தீங்க, உங்களை இப்படி கஷ்டப்படுத்துறேன். ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல அர்ஜுன், எல்லாமே உனக்காக தானே பண்றோம், பரவாயில்ல. தேங்க்ஸ் அத்தை. அமெரிக்காவிலேயே அவ இந்த வேலை தான் பாத்துக்கிட்டு இருந்தா, அது இவங்க யாருக்கும் தெரியல. அமெரிக்கா காரி அம்மியை பிடிச்சா அரைக்கிற அழகப்பா. பேபி, நீ வாங்கி அத்தை கிட்ட இருந்து பண்ணலாம்ல? ஐயோ மாமா, எனக்கு அதெல்லாம் வராது. நான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். சரி, ஓகே, நல்லா வேலை பாக்குறேன். அத்தை, எல்லா மசாலும் அரைச்சாச்சா? அரைச்சிட்டேன்பா, அரைச்சிட்டேன். இதோ முடிய போகுது. அடி
ஏய் இலக்கியா, ஆ. ஏய் எனக்கே அம்மிய உருட்ட வராது, இவ இந்த உருட்டு உருட்டுறாளே. அதானே. இவ கண்டிப்பா அமெரிக்காக்காரி கிடையாது. கரெக்ட் பாட்டி, ரொம்ப கரெக்டா சொன்னேன். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் பா, முடிஞ்சிரும். ஓகே. ஆ தேங்க்ஸ் அத்தை. பாட்டி, எனக்கு உப்புமாவே பண்ண தெரியாது. என்ன போய் இந்த உலக்கைய குத்த வச்சுட்டாங்க பாட்டி. முன்ன பின்ன செத்தாதானடி சுடுகாடு தெரியும். எங்க அம்மா களி செஞ்சதா சும்மா இல்லாம நானே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேன். இப்ப புலம்பு என்னடி பண்றது? சரி, தெரிஞ்ச வரைக்கும் இடிச்சு தொலை. வசுந்தரா, உனக்கு இருக்குடி. ஐயோ மம்மி, நீதான் அரைச்சு முடிச்சிட்டல, அப்புறத்துக்கு வெறும் அம்மையா அரைச்சிட்டு இருக்க. நீயாவது சொல்லி தொலைக்கலாம்லடி. நான் இருக்கிற கோவத்துல என்ன பண்றேன்னு தெரியல. இப்ப என்ன பண்றது? லூசு. உத்தமன், பொறுமையா, இதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்ல. அததான் தம்பி நானும் சொன்னேன், பழக்கம் இல்லன்னு. எங்க கேக்குறீங்க? பார்த்து வைங்க உத்தமன். சரிங்க தம்பி, சரிங்க. எல்லாம் ரெடியா? முடிஞ்சுனே, அவ்வளவுதான். என்னாச்சு, ரெடி தானே? ரெடிங்க. ஓகே. சரி, கொண்டு வாங்க. தம்பி தம்பி தம்பி, இது ஒண்ணு கேஸ் ஸ்டவ் இல்ல, அப்படி எல்லாம் பத்த வைக்க முடியாது. சாமி கும்பிட்டுட்டு தான் பத்த வைக்கணும். கொஞ்சம் கற்பூர கட்டி வச்சுதான் பத்த வைக்கணும். வெரி குட். Thank you. வாங்க பத்த வைக்கலாம். நானா? எதுக்கு? ஆமா, நீங்க தான் சின்ன வயசுலயே களி சாப்பிட்டுருக்கீங்க. உங்க அம்மா களி பண்ணும்போது கூடவே இருந்து பாத்திருக்கீங்க. அதுக்கு நீங்க தான் கரெக்டான ஆளு. வாங்க பாட்டி. ஐயோ இல்ல இல்ல, வேற யாரையாவது கூப்பிடுங்களேன். நான் எனக்கு அதான் அர்ஜுன் கூப்பிடுறான்ல, நீங்க போங்க. பாட்டி வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க பாட்டி. பாட்டி, நான் வரல பாட்டி. எல்லாம் உங்க அக்கா கரியால வந்துச்சு. நீ போ பாட்டி. கொஞ்சம் டக்குனு போ. சீக்கிரம் போ. எந்திரிக்க வேணாமா? ஐயோ, கற்பூரத்தை கையில கொடுத்துட்டானுங்க. எப்படி பத்த வைக்கிறதுன்னு தெரியலையே. தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேன். ரெடியா? நல்லா கொளுத்திட்டு கையில வச்சுட்டு 3 வாட்டி சுத்திட்டு அடுப்புல போடணும். ஓகே? உத்தமன், கொளுத்துங்க. பாட்டி, சமையல் சீக்கிரமா முடியணும்னு சாமி வேண்டிக்கிட்டு கொளுத்து பாட்டி. ஆமா. ஐயோ, பத்த வச்சிட்டாண்டி. இலக்கியா, மாவு கொண்டு வா. கொண்டு போ. பாட்டிமா, சீக்கிரமா மாவு போட்டு களியை கிண்டுங்க. ஐயோ தம்பி, அப்படிலாம் மாவு போட்டு கிண்டலாம் கூடாது. அந்த மாவுக்குள்ள நிறைய தண்ணியை ஊத்தி கட்டி இல்லாம கரைச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஊத்தி அப்புறம் தான் கிண்டணும். இதுக்குத்தான் உங்களுக்கு கூப்பிட்டது. தேங்க்யூ தேங்க்யூ. பண்ணிடுங்க. நானு நீங்கதான். இத குடுடி. அங்க இங்கடி கொண்டாடி. ஏன் இத கூட வாங்க மாட்டியா? எல்லாத்தையும் வாங்கினதே நான் தானே. ஏய் காமெடி. லைட்டா போட்டேனா? பாட்டி, தண்ணியை ஊத்து. ஊத்தவா? ஊத்தவா? ஊத்து ஊத்து ஊத்துடி, தலையில ஊத்து. போதும். மூஞ்சி பாரு. கட்டி இல்லாம கரைக்கணும் தம்பி. ஓகே, போய் ஊத்துங்க. ஊத்துறேன். பாட்டி வாய் அடிச்சல, அதுக்கு இதெல்லாம் தேவைதான். வெரி குட், வெரி குட். தம்பி, இந்த கிண்டறது கிண்டறதா? உத்தமன் எங்க இருக்கு? இருங்க இருங்க, ஏங்கிட்டாங்க ஏங்கிட்டாங்க. சூப்பர் தம்பி, நல்லா இப்படி கிண்டணும். பாட்டி உங்களை தான் கிட்ட சொல்றாரு. நீ வாய் மூடு. என்ஜாய் பண்ணுங்க. கொடுங்க. சரி. கட்டி வராத அளவுக்கு நல்லா கிண்டுங்க. தம்பி, இந்த கடை கடையறனால தான் இந்த அம்மாக்கு கடையநல்லூர் காந்திமதியின் பேர் வந்திருக்குமோ? என்ன பேசுறீங்க? கம்மன் இருங்க உத்தமன். அதுக்கு இல்ல தம்பி, பார்க்கும்போது அடைமொழி கரெக்டா இந்த அம்மாக்கு செட் ஆகுதே. அதுவும் இல்லாம ஏதோ சிற்பி சிலையை செதுக்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது பாருங்க இந்த அம்மா. ஆல் ரவுண்டு தான். ஒரே வசுந்தரா, உனக்கு வச்சிருக்கேன் இருடி. என்னையா களி கிட்ட வச்ச? உத்தமன், நானே களி நல்லா வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வேற தொண பேசிக்கிட்டு ப்ளீஸ் உத்தமன். என்ன தம்பி நீங்க, நல்லா வரதுக்கு என்ன இருக்கு? சாதாரண களி தானே. உத்தமன், வசுக்காக. என்ன வசுக்காக? ஏன் தம்பி இவ்வளவு எமோஷன் ஆகுறீங்க? ஒண்ணுல உத்தமன், வசு விருப்பப்பட்டா அதனால்தான். எதுக்காகன்னு புரியல. என்னமோ
நல்லா வருதான்னு பாப்போம். ஏய் இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? குழம்பு யார் வைக்கிறது? நீங்க கிண்டுங்க. ஆனந்த் அண்ணா வாடா ஆரம்பி. இதோ வரேண்ணா. வா மீனாட்சி. அந்த அடுப்பையே பத்த வச்சு நீங்களே செய்யக்கூடாதா? இல்ல தம்பியை செய்ய பேசுறானே இந்த சஃபாரி. பாட்டி கொஞ்சம் நெருப்பு தரீங்களா? நெருப்பு குடுப்பாங்களா? எடுத்துக்கோ. தம்பி பாட்டி கிண்டறத விட்டுட்டாங்க. பாட்டி பாட்டி பாத்து பாத்து கிண்டறையா? நெருப்ப முதல்ல எடுத்துக்கிட்டோம். இங்க வைக்காதப்பா, அங்க வெயி. கிண்டறேன். மீனாட்சி உன் கையால எண்ணெய் எடுத்து ஊத்து. நல்லா அழுத்தி கிண்டுங்க, அப்பதான் கரையும். கரையும்டா கரையும். மண்டையை உடைக்கிறேன் இரு. என்னடா அது வர மாட்டேங்குது? அத்தை குழம்புக்கு மசாலா எடுத்துட்டு வாங்க. இதோ எடுத்துட்டு வரேன்ப்பா. படியே இத போய் கொடுத்துட்டு வரேன். போ மம்மி. ஆனந்த் இந்தா. தம்பி களி ரெடி ஆயிடுச்சு போல இருக்க. பாட்டி பாட்டி பாத்து. கேர்ஃபுல். நல்லா இருக்கு. அந்த பக்கம். அதே மாதிரி அப்படிதான். என்ன பாருங்க, நான் எவ்வளவு ஈஸியா பண்றேன் பாருங்க. இதே மாதிரி. ஓகேண்ணா. அப்படிதான். இது கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். என்ன பாட்டி ஏன் விளையாடிட்டு இருக்கீங்க? கிண்டுங்க. ஐயோ, நான் விளையாடல தம்பி, அது வர மாட்டேங்குது. தம்பி இங்க பாருங்க, குச்சி நிக்குது. என்னமா ஆயிடுச்சு? இந்த பாட்டி ஏதோ சொதப்பிடுச்சு. டேய் முத்தமா, நான் எதுவுமே சொதப்பலடா. அது கிண்ட வர மாட்டேங்குதுடா. பாட்டி கிண்டுங்க பாட்டி. கிண்டுங்க. கிண்டுறேன் தம்பி, நீ வாயை மூடுறா. ஜெய் பஜ்ரங்க பலி. கருப்பு சாமி. ஐயப்பா தம்பி, என்னால முடியல. நீங்க ஒரு கை புடிங்க. இந்த உடம்பாலே முடியலையா? இல்ல தம்பி, அத புடிங்கன்னு. அப்படிதான். நீயும் புடியா? கிளறுங்க. அப்படிதான். வா, ஆனந்த் தம்பி, அதை விட்டுட்டு இந்த பக்கம் வாங்க. இதை கிளறுங்க. இரு என்னன்னு பாத்து. சரிங்க. கிண்டுங்க. அப்படிதான் கிளறி கிண்டுங்க. ஐயோ நான் இல்ல. ஐயோ என்னடி இந்த கிழவி பானையை உடைச்சிருச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ மம்மி, இப்ப பானை உடைஞ்சது ரொம்ப முக்கியமா? நானே மாமா ஏன் இப்படி பஸ்வ விழுந்து கவனிக்கிறாரு கோவமா இருக்க. நீ வேற பானை உடைஞ்சிருச்சு அது இதுங்கிற. போச்சா? களினாங்க ஒளினாங்க, கடைசியில நம்ம மேல படிய போட்டுருவானுங்களோ. நல்ல வேளை கடைசியில எல்லாரையும் கூப்பிட்டு கிட்ட சொன்னோம். இல்ல நான் தான் உடைச்சேன்றாங்க. பாட்டி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல தம்பி, எல்லாரும் சேர்ந்து தானே கிண்டணும். உத்தமன் நான் என்ன பண்ணேன்? சாரி வசு, களி கிண்டினதுல பானை உடைஞ்சிருச்சு. ஆமா அர்ஜுன் சார். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ அச்சச்சோ பாட்டி, நைஸா உடைச்சிட்டல பானைய. நான் எங்கடி உடைச்சேன்? எல்லாரும் சேர்ந்து தானடி உடைச்சாங்க. என்ன மட்டும் சொல்ற? நான் வேணா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி தரவா? வேண்டாம் அர்ஜுன் சார், பரவாயில்ல விடுங்க. என்னோட ஆசையே நிராசை ஆயிடுச்சு. வசு, ஏன் வசு இந்த மாதிரிலாம் பேசுற? இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. சரி விடுங்க அர்ஜுன் சார், இன்னொரு நாள் பாத்துக்கலாம்.
கண்டிப்பா உன் ஆசை நான் நிறைவேத்துறேன். புரிஞ்சுக்க வசு. நீ வருத்தப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஐ வில் டேக் கேர். ஓகே? சாரி வசு. இவ என்னடி இதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? வசு, நீ வருத்தப்படாத, உன் ஆசையை நான் நிறைவேத்துறேன். என்னடி பண்ண போறான் உன் ஆளு? தெரியலையே பாட்டி.